ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெடிமேடாக ஆச்சி பானிபூரி மிக்ஸ் வச்சு நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இன்னொரு பேக்கெட்டில் ஒரு 2-3 பேக்கெட் சேர்ந்து ஒட்டுக்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேக்கெட்டில் வந்துட்டு பூரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேக்கெட் ஓப்பன் பண்ணால் இதில் 3 மசாலா பேக்கெட் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து அது க்ரீன் கலர் இருக்குது க்ரீன் சட்னி, பிளாக் கலர் இருக்குது டேமரின் சட்னி. அதுக்கப்புறம் இதில் வந்து சீசனிங் இருக்குது. இதில் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது அந்த அட்டையில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ டேமரின் சட்னி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். க்ரீன் சட்னி 250 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி க்ரீன் சட்னி தண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக நாங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் சீசனிங் சேர்த்து அதிலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பூரியும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பானிபூரியில் எங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி தலை மிக்ஸ் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கிழங்கு கூட வந்து கொஞ்சம் வெங்காயத்தையும் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரிக்குள்ளே எல்லா ஃபில்லிங்கையும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பானிபூரி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம்.